Please subscribe Sadhguru Sai Creations. பீரியட்ஸ்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அடுத்ததாக நமக்கு தைராய்டு லெவல் எவ்வளோ இருக்குது, தைராய்டு ஹார்மோனில் ஏதாவது பாதிப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக முக்கியமாக இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இது தாங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு கன்சீவ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இல்லைங்க, கன்சீவ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கர்ப்பப்பை தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது. இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜை நம்ம எப்படி சரி செய்கிறது? ஸோ இதை நம்ம சரி செய்யும் பொழுதும் நமக்கு இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆசிட் நேச்சர் அதிகமாக இருந்தாலோ இல்லை வெஜினல் செக்ரேஷன் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஆசிட் அதிகமாக இருந்தாலோ இல்லை இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஸோ குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனை இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ பெண்கள் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும், எந்தெந்த உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் நம்ம மருத்துவரை அணுகி இந்த சிகிச்சைகள் எல்லாமே தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் அதை நோக்கி போயிட்டே இருக்கும். ஸோ இயற்கையான முறையில் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா, என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அதற்கு பெண்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன? ஏன்னா இயற்கையான முறையில் இன்றைக்கி நிறைய பேர் ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பல முறை ஃபெயிலியர் ஆகிட்டு நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கி நல்லாவே இருக்காங்க. ஸோ அப்போது நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான உணவு முறைகள் என்னென்ன, நிறைய பேர் இதை டவுட் கேட்குறீங்க. ஸோ பெண்கள் உணவு முறையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், பீரியட் சைக்கிள் நார்மலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஸோ எவ்ரி மந்த் நமக்கு பீரியட்ஸ் அந்த கரெக்டான டேட்டில் 28லேருந்து 32 ஆர் 35 டேஸில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட் ஓகேங்க, எனக்கு பீரியட்ஸ்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அடுத்ததாக நமக்கு தைராய்டு லெவல் எவ்வளோ இருக்குது, தைராய்டு ஹார்மோனில் ஏதாவது பாதிப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தை பேறு பெறுவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். அடுத்து முக்கியமான காரணம் பார்த்தோம்னா உடல் எடை, ஒபிசிட்டி. ஸோ நமக்கு அதிகமான வெயிட் இருந்துச்சுன்னா, ஸோ எந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் போனாலும் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது உடல் எடையை நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகள். ஸோ உணவு முறைகள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸ், ஸோ இந்த பழ வகைகள், நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க. இந்த ஃப்ரூட்ஸில் எதெல்லாம் நமக்கு சாப்பிட்டா நம்மளுடைய கர்ப்பப்பைக்கும் ஓவரீஸ்க்கும் ரொம்ப நல்லது அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அத்திப்பழம். ஸோ தினம்தோறும் 3-4 அத்திப்பழமாவது கட்டாயம் சாப்பிடணும். ஸோ இதை ரெகுலராக நம்ம பயன்படுத்தும் பொழுது பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. முக்கியமாக இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இது தாங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு கன்சீவ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இல்லைங்க, கன்சீவ் ஆகலை, இந்த மந்த்தும் எனக்கு பீரியட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தவறாமல் அத்திப்பழம் சாப்பிடணும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உலர் திராட்சை, மாதுளை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா வாழை. இப்போ செவ்வாழை தினம்தோறும் ஒரு செவ்வாழை எடுக்கும்பொழுது வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். ஸோ செவ்வாழை ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுலேயும் முக்கியமாக ஏலக்கி வாழை சொல்லுவாங்க, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், அது கூட நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதே மாதிரி நம்ம உணவு முறைகளில் மாற்றம் செய்யணும். இதனோடு சேர்த்து வாழைப்பூ மற்றும் வாழைத்தண்டு ரொம்ப முக்கியம். ஸோ பெண்களுக்கு தினம்தோறும் காலையில் வாழைப்பூ கஷாயம் அல்லது வாழைப்பூ சாறு எடுத்து நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கர்ப்பப்பை தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது. ஸோ முக்கியமாக நிறைய பேருக்கு பார்த்து இந்த ஓவலேஷன் டைமில் பாடி நல்லா ஹீட் ஆகும், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்குங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜை நம்ம எப்படி சரி செய்கிறது? ஸோ இதை நம்ம சரி செய்யும் பொழுதும் நமக்கு இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு ஏற்ற உணவு முறைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றது, இனிப்பு சார்ந்த உணவுகள் எடுப்பதோ உப்பு சார்ந்த உணவுகள் எடுப்பதோ நம்ம தவிர்க்கணும்.
இதுக்கு பேசிக்காக நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மருந்து முறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். குமரி இது வந்து கற்றாழை. கற்றாழை அப்படின்னு சொல்கிறது பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் இது வந்து கற்றாழை அப்படின்னு சொல்கிறோம். இந்த குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையை வைத்து செய்யக்கூடிய குமரி லேகியம் பயன்படுது. தினந்தோறும் ஒரு நாளைக்கு 2 முறை குமரி லேகியம் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ரெகுலராக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பாங்க. அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது, கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே தேவையில்லை. நேச்சுரலாக நமக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள், மூலிகைகளிலிருந்து பெறப்பட்ட மருந்துகள் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக அந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது குழந்தையின்மை பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சிலருக்கு வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆசிட் நேச்சர் அதிகமாக இருந்தாலோ இல்லை வெஜினல் செக்ரேஷன் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஆசிட் அதிகமாக இருந்தாலோ இல்லை இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கணும். இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா படிகார நீர் எடுத்துக்கலாம், படிகார பருப்பும் பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக திரிஃபலா சூரணத்தோடு படிகார பருப்பும் சேர்த்து நம்ம பயன்படுத்தணும். ஸோ இதை தேனில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது எவ்வளவு நாட்பட்ட நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த படிகார பருப்பும் பயன்படுத்தும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வெஜினல் டிஸ்சார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா ப்ளீடிங் டைம்லேயும் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருந்து பிசிஓடி இருந்து அதிகமான எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கும். ஸோ இந்த ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு படிகார பருப்பும் பயன்படுது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அசோகப்பட்டை. ஸோ இந்த அசோகப்பட்டையை நம்ம வந்து கஷாய பொடியாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ அசோகப்பட்டையை நம்ம எப்படின்னா அசோகப்பட்டை சூரணம் சித்த மருத்துவத்தில் கிடைக்குது. ஸோ இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஒரு சிலருக்கு பல்கி யூட்ரஸ், இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததாக எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம். ஸோ இது சரியாகிறதுக்கும் நமக்கு அசோகப்பட்டை சூரணம் பயன்படுது. ஸோ இதை கஷாயமாகவும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ அதிகமான இனிப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கிறது, அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது, உடல் உஷ்ணம் அதிகரித்து இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துகிட்டு வரணும். இதில் முக்கியமாக அரிசி வகைகளில் கருப்பு கவுனி ரொம்ப முக்கியம். கேழ்வரகு உணவில் நிறைய சேர்த்துக்கணும். அதனோடு சேர்த்து கருப்பு எள்ளு, வேர்க்கடலை, இது எல்லாமே சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது பெண்களுக்கு இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த உணவு முறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.